வெல்கம் டு தி culinary எபிசோட்ஸ். பஞ்சு மாதிரி சூப்பர் சாஃப்டான ஆப்பம் ஈஸ்ட்டு சேர்க்காம லெஃப்ட் ஓவர் ரைஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் மெஷரிங் கப்பில் 3 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இந்த கப்போட அளவு 250 ml. அது கூட ஒரு கையளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2லேருந்து 3 மணி நேரம் அளவு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் இப்போ ஒரு பவுல் அளவுக்கு லெஃப்ட் ஓவர் ரைஸ் சேர்த்துருக்குறேன். ஸோ இது எவ்வளோ வரும்னா ஒரு 100 to 150 கிராம்ஸ் அளவு ரைஸை வந்து வடித்தோம் அப்படின்னா எவ்வளோ அரிசி சோறு நமக்கு கிடைக்குமோ அந்த அளவு இருக்கும். ஸோ இதை இப்போ மிக்சியில் சேர்த்துட்டு அரிசியையும் சோறையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நான் 2 பேட்சாக போட போகிறேன். அதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரிசியையும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரைஸையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதே மாதிரி இன்னொரு பேட்சையும் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்துட்டேன். இப்போ செகண்ட் பேட்சையும் அரைச்சி ஊற்றிட்டேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். ஸோ இதை இப்போ ஒரு 8 மணி நேரம் புளிக்க வைக்கலாம். இப்போ நான் நைட்டு அரைச்சேன். இப்போ காலையில் மாவு வந்து நல்லாவே பொங்கிருச்சு. ஆப்பம் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கணும் அப்படின்னா மாவு நல்லா பொங்கியிருக்கணும். அப்போ தான் நம்ம ஆப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வச்சதை விடவுமே இப்போ மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. பொங்கின உடனே நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த கன்சிஸ்டன்சி தான் நமக்கு ஆப்பத்துக்கு தேவையான கன்சிஸ்டன்சி. ஸோ மாவை நல்லா உப்பை மட்டும் போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஊற்றி காட்டுறேன். ஆப்பம் ஊற்றும் போது கல் நல்லா சூடாக இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட்டாக சட்டி வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் ஆப்பம் ஊற்றணும். தேவையான அளவு மாவு ஊற்றிட்டு அதை எடுத்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். மாவு நல்லா பொங்கி இருந்தால் தான் நமக்கு அந்த மாதிரி இந்த ஓரங்கள்லாம் பபுளாக வருது இல்லையா, அந்த ஊட்டைகள்லாம் நமக்கு இருக்கும். அப்போ தான் வந்து ஆப்பம் ஓரத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் நடுவில் நல்லா சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓரத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் நடுவில் சாஃப்டாகவும் இந்த மாதிரி வந்துடும். ஸோ லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் வந்து ஆப்பம் சுடுவேன். லெஃப்ட் ஓவர் ரைஸ் அப்படின்னா மதியம் வடித்த சாதம் மதியம் ஆக்கியிருப்போம் இல்லையா, அந்த சோறை வந்து ஈவினிங் பண்ணி எடுத்து செய்யலாம். இதே சம்டைம்ஸ் நம்ம காலையிலலாம் ஸ்கூல் போகும்போதெல்லாம் காலையிலே பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ண சாதத்தை நைட் வரையும் வச்சு செஞ்சோம் அப்படின்னா ஆப்பம் நல்லா புளிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் முடிஞ்ச அளவு ஃப்ரெஷ்ஷான லெஃப்ட் ஓவர் ரைஸை யூஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அவ்வளோதான். ஆப்பத்துக்கு அல்டிமேட் கோம்போ தேங்காய் பால் எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரட். அதை ஊற்றி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஆப்பம் சுட தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.